வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க் அவுட்புட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுலாகவே சோர்வுக்கு தொடர்புடைய செய்திகள், அது நேச்சர் ஆஃப் சோர்வு இருக்குது, இல்லாட்டி போனால் சோர்ஸ் ஆஃப் எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஃபெட்டிக் வருது, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம அதில் ஓவர் கம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் இன்சென்டிவ் கொடுக்க முடியும், இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அடிப்படையில் ஒரு சில செய்திகளை நம்ம சேர்த்து பார்க்கும்பொழுது ஒர்க் டே, ஒர்க் வீக், ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அப்படியெல்லாம் நம்ம சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். அப்புறம் காஃபி பிரேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த காஃபி பிரேக் இன்ட்ரடியூஸ் பண்ணினதே எதுக்கு? ஒர்க்கர்ஸ் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அப்புறம் காஃபி பிரேக்குன்றது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ அதுக்குள்ளே அது விதின் த 20 minutes டைம் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் அந்த காஃபி பிரேக்கு அவங்க இருக்கிற இடத்துல கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அதுக்காக காஃபி பிரேக், காஃபி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி கேம்பஸ்க்கு வெளியில் காஃபி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வர முடியாது. ஸோ விதின் த ஸ்பேன் ஆஃப் தி அவங்க ஒர்க்கிங் ஏரியாவிலேயே ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்க்கு பக்கத்தில் காஃபி வரும். காஃபி நம்ம எவ்வளோ காஃபி வேணுமோ ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வேலையை கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் தான் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் வில் கோ ஆன். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்ததுன்னு சொன்னால் அவங்க திரும்பி வந்து வேலை செய்கிற வரைக்கும் மிஷின் என்ன ஓடிக்கிட்டு இருக்குமா, இல்லை மிஷின் நிறுத்திட்டு போகணுமா, இல்லாட்டி போனால் வேறு எதான மேனுவல் ஒர்க்காக இருந்தால் தட் ஹாஸ் டு பி யூ ஷுட் கட் ஷார்ட் ஆர் யூ ஷுட் கண்டினியூ டு ஒர்க். யாராவது 2 பேர் வேலை செய்வாங்க, பாக்கி 4 பேர் காஃபி சாப்பிட்டு வருவாங்களா, அவங்க 4 மணி லேட்டாக சாப்பிடுவாங்களா அப்படின்னு too many questions will raise. So for that purpose காஃபி பிரேக்ன்றது இட் ஷுட் பி லெசர் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் அப்படி இருக்கணும். 1/2 hour 40 minutesக்கு பதில் லெஸ் தென் 15 to 20 minutesக்குள்ளே காஃபி பிரேக் அவுட் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்கும். மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயி வரிசையில் வரும்போது இந்த எதிர்பார்ப்புகளை முன்ன வைக்கிறது அப்படின்னு சொன்னால், அதே போல் மேனேஜ்மெண்ட்டும் அந்த 11:15 to 11:35க்குள்ளே என்ன செய்யணும், காஃபி அவங்கவுங்க ஏரியாவில் கிடைக்கிறதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு எண்டில் அவங்களுக்கு காஃபி கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். ஸோ இஃப் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹஸ் பின் மேட் லைக் தட், அப்போ ரொம்ப நேரம் அது எடுக்காது. அப்புறம் இந்த மொனோட்டனஸ் ஆஃப் ஒர்க்லேருந்து தான் கொஞ்சம் நேரம் எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ ஃபியூ பீப்புள் வில் கோ அண்ட் டேக் த காஃபி இமிடியட்லி. 2-3 வில் என்ன வெயிட் பண்ணுவாங்க காஃபி வர வரைக்கும். சிலவங்க கடைசியாக போய் காஃபி குடிப்பாங்க. ஸோ இந்த ரொட்டேஷனில் ஒரு விங்கில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 30 பேருக்கும் அந்த 20 நிமிஷத்தில் காஃபி கிடைக்கும். சில நேரத்தில் அந்த காஃபி கொண்டு வர காஃபி பாயை என்ன பண்ணுவான், சிலவங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வேலை செய்ய மிஷினை விட்டுட்டு வர முடியாதுன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கை இருக்கிற இடத்துலையே கொண்டு வந்து எவ்வளோ தட் இஸ் நியரர் டு தெம் த காஃபி வில் பி ப்ரொவைடட். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு அதை தூக்கி போட வச்சு கிட்ட வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரேக்கு கொடுக்கறதுனால இட் வில் ஹெல்ப் த எம்ப்ளாயீஸ் டு ஓவர் கம் திஸ் அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் டைமை குறைக்க முடியும். அப்புறம் வேலையும் நிறுத்தாமல் செய்ய முடியும். ஸோ தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் டு என்ஹான்ஸ் தி அவுட்புட். ஒரு சென்ற பதிவில் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியிலே சரி வரலன்னா இண்டஸ்ட்ரிக்கே ஃபெட்டிக்கு, அது சோர்வான இண்டஸ்ட்ரி ஆகிடுது, சுறுசுறுப்பான நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் ஹாவ் தி இன்க்ளினேஷன் டு டூ தட். ஒரு உந்துதலோட அந்த வேலையை அவங்க செய்யணும்னு சொன்னோம். ஆனால் அந்த எம்ப்ளாயீஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு. அப்போது அதில் வந்து அவங்களுக்கு மொனாட்டனஸோ போர்டமோ இருக்காது. ஆனால் கண்டினியூஸ் ஒர்க் என்ன செய்யும்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த வேலையில் ஒரு தொய்வு ஏற்படும். விருப்பப்பட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க, பிகாஸ் இட் இஸ் பீயிங் பெய்டு. இப்போ வந்து நம்ம ஒரு வாரத்தில் 5 நாளைக்கு வேலை செய்கிறோம். 1 hour வேலை செய்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓவர் டைம் கிடைக்கும். அப்படின்னா அந்த ஓவர் டைம் அக்கறையாக செய்தால் தான் அடுத்த வாரத்துலேயும் மறுபடியும் 2 hours நம்மளுக்கு ஓவர் டைம் கிடைக்கும். ஓவர் டைம் பண்ணும்பொழுது ரெகுலர் 6 ஹவர்ஸ்க்கு என்ன காசோ அதில் 1/3 ஆஃப் த காசு 1 hour ஓவர் டைம்க்கே கிடச்சிடும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஆடட் அட்வான்டேஜ் டு எம்ப்ளாயீஸ். தெர்வை தே கேன் ஒர்க் ஹார்ட் அண்ட் they can work with என்ன வித் ஆடட் இன்ட்ரெஸ்ட், ஆடட் எந்தூசியாசம். அவங்க அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இதனால் ஃபெட்டிக் சோர்வு என்பது தனி மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது ஒன்று. 2வது, அந்த சோர்வு என்பது தொடர்ந்து வேலை செய்யறதுனால கிடைக்கிற ஒரு போர்டம், ஒரு தொய்வு தானே தவிர எந்த சோர்வும் எதிர்மறை வினைகளை ஏற்படுத்தக்கூடிய சோர்வு இல்லை. கொஞ்ச நேரம் அவுட்புட்டில் குறைபாடு இருக்கும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சோ ஃபியூ ஹவர்ஸில் யூ கேன் ஓவர் கம் தட். ஸோ 8 மணி நேரம் செய்கிற வேலையில் 1.5 மணி நேரம் போல் நம்மளுக்கு ஒரு தொய்வு இருந்தால்
அது எக்ஸ்ட்ராவாக ஒரு ½ hour செய்து அந்த எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும். நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை செய்யணும், கொடுக்குற சம்பளத்துக்கு எம்ப்ளாயிக்கிட்ட சரியான அளவு வேலை வாங்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் நினைக்கும். எம்ப்ளாயியும் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை செய்யணும். ஏன்னா அது மாதிரி ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு வைங்க, ஆல் த 1000 they doesn't want to teach the மேனேஜ்மெண்ட்னா அதுவே பெரிய போனஸ்ஸு மேனேஜ்மெண்ட்டுக்கு. 1000 எம்ப்ளாயும் ஆளுக்கு 10 நிமிஷம் வேலையை என்ன சீட் பண்ணுறான், வேகமாக வேலை செய்கிறத குறைபாடு உடையதாக ஆக்குறான் அப்படின்னு சொன்னால் எத்தனை நிமிஷம் போச்சு, எத்தனை அவுட்புட் போச்சு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் குறையும். ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே நினச்சி கணக்கு போட்டால் ரொம்ப அளவில் பயம் வரும். You should get annoyed. Why? Because of the employees' irresponsibility towards their working hours. 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா மேலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை செய்கிறது தான் ஏற்புடையது. அதுதான் தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் தினம் ஒரு 15-20 நிமிஷம் வேலையை பாதியில் நிர்பந்திட்டோ இல்லாட்டி போனால் வேலை செய்யாமல் போகிறதோ, it is not the right way. You are cheating your own self as well as the management also. ஏன்னு கேட்டால் இதுபோல் 1000 எம்ப்ளாய்க்கும் அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்குதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? 1000 × 20 நிமிஷம் எவ்வளோ ஆச்சு? அது எத்தனை மணி நேரத்துக்கு கூட்டிகிட்டு போகும்? எத்தனை அளவுக்கு ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி குறைஞ்சிடும்? இப்போ 9 புது ப்ராடக்ட் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து 11 ப்ராடக்டாக வரும்னா அந்த 2 ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னாச்சு, அதில் வர ப்ராஃபிட் என்னாச்சு? அது 9ஓடு கூட 10 11ன்னு சேர்த்து விற்கும்போது ஹவு வி ஆர் கெட்டிங் இட், அந்த இன்சென்டிவ்லாம் எப்படி கிடைக்கும்? ஸோ நெவர் தி எம்ப்ளாயி ஷுட் திங்க் அபவுட் என்ன தன்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸில் தனக்கு லீனியன்சி வேணும், அது தனக்கு பரிவு காட்ட வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்களை என்ன பண்ணணும், அந்த தொழிலாளியாக இருக்கிறவங்க விட்டுடணும். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு எந்த விதத்துலேயும் குறைபாடு இல்லாமல் அந்த மேனேஜ்மெண்ட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் எம்ப்ளாயிக்கிட்டேருந்து அதிகமாக வேலை செய்து அவனுக்கு குறைவான ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட்டும் நினைக்கக்கூடாது. இட் இஸ் போத் வைசி வர்சா. போத் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி ஷுட் ஒர்க் என்ன சின்சியர்லி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி, அண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் their employees வித் என்ன எலிகண்ட் அண்ட் எஃபர்ட்லெஸ்னஸ் அப்படின்னு கிரிக்கெட் விளையாடிச்ச ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஷாட் அடிக்கிறது பார்த்த உடனே அந்த வீச்சு எஃபர்ட்லெஸ் ஷாட் அப்படின்வாங்க. அது மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக மேனேஜ்மெண்ட் தன்னோட எம்ப்ளாயியோட வெல்ஃபேரை கவனிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.